பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். ஆண்டவர் தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தின் வழியாய் கானானுக்குள் வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த வனாந்தரத்திலே எவ்வளோ கஷ்டங்களும் எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையிலும் தேவன் இந்த ஜனங்களை பத்திரமாக இந்த கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார். அவங்க சொல்லும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தது போல இவ்விடத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் வந்தாலும் கர்த்தர் ஜனங்களை பத்திரமா அவர் தன்னுடைய தோளில் ஒரு குழந்தையை சுமப்பது போல தூக்கி கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அதே போலவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நொடியும் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை எப்படி பராமரிப்பாரோ அதே போல் தேவனும் நம்மை அப்படியே ஒரு குழந்தையை போல பராமரித்து கொண்டிருக்கிறார். நம்மை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்த ஒவ்வொரு நாளும் இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஆண்டவர் ஒரு தகப்பனை போல, ஒரு குழந்தைய தகப்பனை எப்படி தூக்கி சுமந்து கொண்டு வருவாரோ அதே போல் நம்முடைய தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணி செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயை போல அந்த பாடுகள், தண்ணீரை போல அந்த பாடுகள், மனுஷர்கள் மூலமாக அந்த பாடுகள், இவைகளை நாம் மாண்டு விடாதபடிக்கு நம்மை தோளில் தூக்கி சுமந்து ஒரு செழிப்பான இடத்துல நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலையும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி சுமப்பது போல தேவன் இன்றைக்கு உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எனவே நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பது போல தேவன் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்து, அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு புறப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் அகப்படுகிறான். அகப்பட்ட உடனே அந்த கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் அவனை நடு ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. அப்பொழுது அங்கே ஒரு நல்ல சமரன் வந்து அவனை பராமரித்து அவன் காயத்தை கட்டி அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து சத்திரக்காரன் கையில் பராமரிக்க கொடுத்து அந்த பராமரிப்பு செலவையும் கொடுத்துட்டு அந்த நல்ல சமாரியன் கடந்து போவது போல வர குற்றுயிராய் கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனிதனை பராமரித்த நல்ல சமாரியனை போல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டவர் யார் கையிலும் விட்டு கொடுக்காம நம்மை பத்திரமா பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதனால நமக்கு ஒரு குறைவில்லாதபடி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது என்ற வார்த்தையின்படி உங்களை யாருக்கும் ஒரு நன்மை குறையப்படாதபடி நம்மை ஆண்டு பாதுகாத்து கொள்வார். உங்களை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தூக்கி கொண்டு செல்கிறார். தகப்பனை போல தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கடன் பாரமா, நெருக்கமா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா, போராட்டமா, கடந்த இத்தனை ஒரு 12 மாதங்கள் நம்ம தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 12 மாதங்கள் நமக்கு எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கலாம். அவைகள் எல்லாம் கடந்து வருவதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவார். எனவே சோர்ந்து போகாதீங்க. உங்களையும் என்னையும் தேவன் ஒரு குழந்தையை போல தூக்கி சுமக்கிறார். நிச்சயமாக நமக்கு இருக்கிற பாடுகள், நெருக்கங்கள் இதெல்லாம் கடந்து நாம் மறுகரைக்கு போக பத்திரமாய் செழிப்பான இடத்துல வருவதற்கு வருகிற புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். வருகிற புதிய ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு மேன்மையின் வருஷமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் மாறப்போகிறது. எனவே நீங்கள் மறந்து விட வேண்டாம். உங்களையும் என்னையும் தேவன் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை சுமப்பது போல அவர் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே,
இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து செல்வது போல நீர் எங்களை சுமந்து கொண்டு போகிறீங்கப்பா. ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் இனிமையாக அமையட்டும். ஆமேன்.